வெயிட் லாஸ் சேலஞ்சை 9 நாளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு டே 10. ஸோ இதுவே மிகப்பெரிய விஷயம். கங்க்ராட்ஸ். இப்போது வெயிட் லாஸ் சேலஞ்சு டே 10ல் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துப்போம். ஸோ காலையில் எந்திரிச்சதுமே நீங்கள் எப்பவும் போல் ஹாட் வாட்டரு இல்லை ஜீரா வாட்டரு ஒரு 100லேருந்து 150 ml குடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு சிலர் கேட்குறீங்க, ஈவினிங் டைமில் வாக்கிங் போகணுமா, காலையில் வாக்கிங் போகக்கூடாதா அப்படின்னா போங்க, சந்தோஷம். காலையில் எந்திரிச்சதுமே வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சூரிய வெளிச்சத்தில் இளம் வெயில், அதாவது ஒரு 6 to 7, 7:30 மணி டைமில் சூரிய வெளிச்சம் நம்ம உடலில் படுது அப்படிங்கும்போது விட்டமின் டி டெஃபிஷியன்சி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு விட்டமின் டி நிறையா கிடைக்கும். சரிங்களா? நிறையா பேரோட உடம்புல சூரிய வெளிச்சமே படுறதில்லை. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க. இதனாலே வந்துட்டு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு சேஷன் கொடுப்பாங்க. இதை நீங்கள் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வந்துட்டு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையாகவே நமக்கு கிடைக்கிது, நாமளும் உபயோகப்படுத்துறதே கிடையாது. சரிங்களா? ஸோ காலையில் முடிஞ்சால் வாக்கிங் போகும்போது அந்த சூரிய வெளிச்சம் படுற மாதிரி நீங்கள் நின்னீங்க இல்லை வாக்கிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விட்டமின் டி சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கும். காலையில் எழுந்திரிச்சோமே அந்த ஹாட் வாட்டர் எல்லாம் குடிச்சு முடிச்சப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன மாதிரி நீங்கள் எடுக்கலாம் அப்படி 2 இட்லி எடுத்துக்கங்க. அது கூட அதில் ஒரு 80 கேலரிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 பாயில்டு எக் எடுத்துக்கங்க. அதில் ஒரு 140 கேலரிஸ் இருக்குது. ஸோ காலையில் டிஃபன் இது மட்டுமே போதும். உங்களுக்கு தேங்காய் சட்னி வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் நீங்கள் அரைச்சிக்கலாம். அதில் ஒரு உங்களுக்கு 50 கேலரிஸ் வரும். ஸோ 2 இட்லி, 2 முட்டை, ஒரு தேங்காய் சட்னி, அவ்வளோதான். டோட்டலாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கேலரிஸ் பக்கம் வரும். அதுக்கடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் 11 மணிக்கு கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காலையில் காஃபி, டீ இது மாற்றி குடிச்சிருக்கு. இன்றைக்கி கேரட் ஜூஸ் ஒரு 150 ml எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பச்சை கேரட்டாக சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது தான். இதில் ஏபிசி ஜூஸ் குடிக்கலாமா, ஏசி ஜூஸ் குடிக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் குடிக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஜூஸ் தானே, ஸோ முடிஞ்சால் பச்சையாக சாப்பிடுங்க. இல்லைன்னா ஜூஸாக வேணும் அப்படின்னா வேறு வழி இல்லை, சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது லஞ்சுக்கு என்ன மாதிரி எடுக்கலாம்னா 100 கிராம் சாதம் எடுத்துக்கங்க. அது கூட கத்திரிக்காய் கடைசல், கத்திரிக்காய் பொரியல். ஸோ அதில் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை போட்டு வெங்காயம் கடைசல் மாதிரி செஞ்சாலும் சரி, இல்லை பொரியல் மாதிரி வெட்டி சாப்பிட்டாலும் சரி, உங்களோட விருப்பம். அது ஒரு 200 கிராம் எடுத்துக்கங்க. இது கூட முடிஞ்சால் நீங்கள் சாம்பார் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக இதில் ஒரு 300 கேலரிஸ் பக்கம் உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன மாதிரி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி டீ எடுத்துக்கங்க. இஞ்சி டீ இல்லை சுக்கு டீ, மல்லி டீ இது மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கெல்லாம் சர்க்கரை போட்டால் தான் நம்ம குடிக்க முடியும். சர்க்கரை போடாமல் எப்படி குடிக்க முடியும் அப்படின்னு காட்டிருக்கோம். சர்க்கரை போடாமலும் குடிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கரும்பு சர்க்கரை இருக்குது பார்த்தீங்களா, அது வேணால் லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுவே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்கும். சரிங்களா? வேணும்னா மட்டும் நான் டயட் சார்ட்டில் கொடுத்துருக்கேன், எனக்கு பசிக்கவே இல்லை, குடிக்கிற மைண்ட் தாட்டுமே இல்லை அப்படின்னா இதெல்லாம் குடிக்க வேண்டாம். வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் குடிச்சா போதும். டின்னருக்கு என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தோசை. நீங்கள் நிறையா பருப்புகளை மிக்ஸ் பண்ணி வச்சு ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அதை தோசையாக சுட்டாலும் சரி, இல்லை வெறுமனே பச்சை பயிரை மட்டுமே ஊற வச்சு நீங்கள் அதில் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு தோசை சுட்டு சாப்பிட்டாலும் சரி, உங்களோட விருப்பம். அது 2 மட்டும் போதும். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஒரு தோசை சேர்த்து சாப்பிட்டுக்குங்க. இது கூட நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கங்க. பாயில்டு எக் எடுத்துட்டு ரொம்ப நல்லது. இதே ஆம்லெட்டாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதனால் 2 பச்சை பயிறு தோசை, ஒரு முட்டையை எடுத்துக்கங்க. இல்லைனா 3 பச்சை பயிறு தோசை எடுத்துக்கங்க. டோட்டலாக இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கேலரிஸ் பக்கம் வரும். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இன்றைக்கி 1000 கேலரிஸ் வருது. இந்த 1000 கேலரிஸில் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வாக்கிங் போகிறீங்கன்னா அதில் ஒரு 100 கேலரிஸ் கம்மியாகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 800 to 900 கேலரிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி சாப்பிட்டாவே நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். சரிங்களா? எந்த அளவுக்கு கேலரிஸை கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே போய் டீ காஃபி சாப்பிடும்போது சுட சுட வடை, பஜ்ஜி, போண்டா சாப்பிடுவாங்க. ஆஹா, இன்னைக்கு வடை சாப்பிட்லாமா, டெம்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வடை சாப்பிடுவீங்க. அந்த ஒரு வடையில் 200லேருந்து 250 கேலரிஸ் இருக்கு. தெரியுங்களா? ஸோ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை லஞ்சு சாப்பிட வேண்டிய கேலரிஸ் மொத்தமாக ஒரு வடையில் முடிஞ்சிடும். எப்போ யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப பசியாக இருக்கும்போது ஒரு டீயும் வடையும் மட்டும் சாப்பிட்டா நம்ம பசியே போயிடும். ஸோ இதுதான் காரணம். அதே கிட்டத்தட்ட உங்களுக்கு 300 கேலரிஸ் பக்கம் வந்துடுச்சு. அப்புறம் எப்படி உங்களுக்கு பசிக்கும்? அதனால தான் பசிக்கிற நேரத்தில் டீ காஃபிலாம் குடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸாக போயிட்டுருப்போம். நமக்கு பின்னாடி சக்ஸஸ் வந்துட்டே இருக்குது. சரிங்களா? நீங்கள் பாட்டு வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டு ரைட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சக்ஸஸ் நம்ம பின்னாடி வந்துட்டுருக்கு. பின்னாடி தட்டி திரும்பவும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வெயிட் லாஸ். எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இன்னும் ஒரு 4-5 நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்.